ஸோ இந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து எண்ட் யூனிட்டில் போய் டேபிளுக்கு போயிடுது. டேபிள்லேருந்து எடுத்து ஸ்டாக் பண்ணாங்கன்னா எடுத்து ட்ரேல வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சுது. எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணது இவங்க தான் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சர்வீஸ் ஆகட்டும் எதுனாலும் அவங்க வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கூப்பிட்டா உடனே வந்து என்னன்ட்டு இது சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இப்போ இது மேலே தான் ஏறியே பார்ப்பாங்க. இது மாதிரி 2 பேர் 4 பேர் மேலே ஏறினா கூட ஒன்றாகாது. ஸ்டர்டியாக இருக்குது, ரொபஸ்டாக இருக்குது. ஓகே. உழவின்றி உணவு நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சாராஸ் பவுல்ட்ரி ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அவங்களுடைய ஒரு 7 இயர் இன்ஸ்டாலேஷன் பண்ண ஒரு முட்டைக்கோழி பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல நிறைய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அமைச்சு கொடுத்த பண்ணையை வந்து மோஸ்ட்லி காமிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் மேபி வரலாம். ஸோ சாராஸ் பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து நம்ம சேனலை இன்வைட் பண்ணி இங்க நேரடியா நீங்க அவங்களோட எம்டி சாரையே சந்திச்சு நீங்க கேளுங்க. இதை வந்து விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இன்னைக்கு ஆட்டோமேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ இங்க வேலை ஆட்களும் கம்மியா தான் இருக்காங்க. நம்ம இந்த சுவாரஸ்யமான விஷயத்த இந்த கம்பெனியோட எம்டி சாரை சந்திச்சு இதுல வந்து எவ்வளவு லாபம் கிடைக்குது, இது இன்ஸ்டால் பண்ணது எவ்வளவு ஆச்சு, பிளஸ் கரண்டா எப்படி இவங்க இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அமைச்சு கொடுக்கல ஏன்னா ப்ராப்ளம் வந்துச்சா, அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என் பேர் நந்தகுமார். நான் வந்து 22 வருஷமா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் பிரதரும் சேர்ந்து இந்த பண்ணையை நிர்வகிச்சிருக்கிறோம். ஒரு 7 வருஷமாக முட்டைக்கோழி பண்ணேன். ஏன்னா முட்டை தான் வந்து சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நவீன முறையில் பண்ணலாமேன்னு அந்த மாதிரி ஒரு தாட் வந்தது. அதனால் இதை பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க சார். இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருச்சு சார் லொகேஷன்? இந்த பண்ணை வந்து அன்னூர்ல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. ஓகேங்க சார். இப்போ இந்த பண்ணையோட கெப்பாசிட்டி சொல்ல முடியுங்களா? இந்த பண்ணையில் இப்போ ஒரு ஏறக்குறைய 1 லட்சம் கோழி இப்போ முட்டை லேயிங்ல இருக்குது. 1 லட்சம் கோழி கிட்ட வளர்க்கலாம் இங்க. ஆமாம், ஒரு முட்டை லேயிங் பேர்ட்ஸ் 1 லட்சம் இருக்குது. ஓகேங்க சார். இப்போ நிறைய வந்து இந்த கோழி பண்ணையில வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க, பிராய்லர் கோழி வளர்க்குறாங்க. நீங்க எதுக்காக இந்த முட்டை கோழி தேர்வு செஞ்சீங்க சார்? இல்லை, இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ஜ் ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி பண்ணைக்கு தான் பெரும்பாலும் இருக்குது. 80% வந்து இந்த மாதிரி பண்ணைங்க, அதாவது கமர்ஷியல் லேயர் குரூப்ல தான் இருக்காங்க. நாட்டுக்கோழிங்கிறது வந்து மினிமல் பர்சன்டேஜில் தான் நாட்டுக்கோழி வளர்க்குறதாக. ஓகேங்க சார். ஒரு ஹை ஸ்கேல் பிஸ்னஸ்க்காக இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே சார். இந்த மிகப்பெரிய ஃபார்ம்ல மொத்தம் எத்தனை கோழி இருக்கு, இதெல்லாம் எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? இப்போ எங்களோட டார்கெட் வந்து 1 லட்சம் முட்டை தயாரிக்கணும்ட்டு. இப்போ ஏறக்குறைய 1 லட்சம் முட்டையிடும் கோழிகள் இருக்குது. அது இல்லாமல் குஞ்சுகள் வளர்த்துறதுக்குன்னு தனியாக ஒரு பண்ணையில் ப்ரூடிங் க்ரோயிங் அது தனியாக வளர்த்திட்டு இருக்கிறோம். ஸோ அதிலிருந்து வளர்த்தி இந்த லேயிங் ஷெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம்னா லேயர் பேட்ச் பை பேட்ச் லேயிங் சார். இப்போ இந்த பண்ணை வந்து ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சார்? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இல்லை, 90% ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம். ஏன்னா முட்டை கலெக்ஷன்லேருந்து ஃபீடு, வாட்டர் ஃபீடு, மென்யூர் ரிமூவல் எல்லாமே ஆட்டோமேட்டிக். சார், இப்போ பண்ணைக்குள்ள யாராச்சும் விவசாயிகள் யாராச்சும் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சானிடைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு? கண்டிப்பா நாங்கள் கேட்லேயே வந்து சானிடைசிங் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவோம். ஓகே ஓகேங்க சார். இந்த ஷெட்ல மட்டும் எத்தனை கோழி இருக்கு சார்? மொத்தம் 3 ஷெட் இங்க நாங்க பார்க்க முடியும். ஆமாங்க. இந்த ஷெட்டோட கெப்பாசிட்டி வந்து 28,000ங்க. ஓகேங்க சார். ஃபீடு வந்து ஃபீடு மில்ல இருந்து அரைச்சு பல்கர்ல கொண்டு வந்து சைலோல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த சைலோ வந்து 12 டன் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம 3 நாள் 4 நாளைக்கு உண்டான ஃபீடை வந்து அரைச்சு ரெடி பண்ணிக்கிறோம். இங்கிருந்து ஸ்க்ரூ ஆகர் வழியா ஃபீட் ட்ராலிக்கு வருது. இப்போ இந்த சைலோ வந்து இதுல எத்தனை கிலோ ஃபீட் இருக்குங்கிறது இந்த டிஸ்பிளே சிஸ்டத்துல தெரியும். ஸோ எவ்ரி டே வந்து ஒரு பேர்டு வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம டெய்லி ரீடிங். இப்போ காலையில் ஈவினிங் 6 மணிக்கு ரீடிங் எடுத்தோம்னா அடுத்த நாள் ஈவினிங் 6 மணிக்கு ரீடிங் எடுத்தோம்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஒரு ஷெட்டில் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியும், எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்குதுங்கிறது தெரியும். ஸோ ஆவரேஜ் பர் பேர்டு எவ்வளோ கிராம் ஃபீடு சாப்பிட்ருக்குதுங்கிறது நமக்கு துல்லியமாக கணக்கு தெரியும்.
வெயிட் எப்படின்னா கீழே லோட் செல்ஸ் இருக்கு. லோட் செல் வந்து கனெக்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளே நம்ம எப்போ வேணுமோ பார்த்துக்கிறோம். இப்போ ஃபீடு வந்து கொண்டு வந்து கொட்டும் போது இந்த ரீடிங் மாறும். அப்போ நம்ம எவ்வளோ மாறி இருக்குதோ அதை இன்புட் இன்னைக்கு இவ்வளோ ஃபீடு உள்ளே வந்திருக்குதுன்னா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா பர் பேர்ட் ஃபீட் கன்சம்ஷன் பர் டே துல்லியமாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ முட்டை வந்தது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எக்ஸ்டர்னல் ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து இங்கே ஒரு சின்ன டேங்க்கு மாட்டியிருக்கிறோம், 2000 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 2000 லிட்டர் கெப்பாசிட்டியிலேருந்து த்ரூ பைப் லைன் எல்லா லைனுக்கும் நிப்பிள் வழியாக ஃபீட் ஆகுது. ஸோ அப்படி ஃபீட் ஆகும்போது வேஸ்டேஜ் இருக்காது. சப்போஸ் ஏதாவது மெடிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டேங்க்ல மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது டைரக்டாக ஃபீடு பேர்டுக்கு போயிடும். வேஸ்டேஜுங்கிறது இருக்காது அல்லது மினிமமாக இருக்கும். இப்போ இது எக் கலெக்ஷன். இந்த ஷெட்டு 300 அடி லென்த்து. 300 அடி லென்த்தில் கோழிக பாக்ஸாக இருக்குது. அங்கங்கே முட்டை வைக்குது. முட்டை வைக்கிறது கன்வேயர் பெல்ட்டுக்கு வந்துடுது. கன்வேயர் பெல்ட் ஆன் பண்ணும்போது ஸோ இந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து எண்ட் யூனிட்டில் போய் டேபிளுக்கு போயிடுது. டேபிள்லேருந்து எடுத்து ஸ்டாக் பண்ணாங்கன்னா எடுத்து ட்ரேயில் வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சுது. தண்ணி வந்து பைப்லைன் வழியாக த்ரூ ப்ரெஷர் டேங்க்கு யூனிஃபார்ம் ப்ரெஷரில் போகும். ஏன்னா கீழே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், மேலே கம்மியாக இருக்கும் நார்மலாக. ஸோ அதுக்கு வந்து ஃப்ளஷ் டேங்க் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வழியாக போகும்போது யூனிஃபார்ம் ப்ரெஷரில் எல்லா நிப்பிளுக்கும் போகிற மாதிரி பைப்லைன் இருக்குது. ஸோ அந்த பைப்லைனில் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது நிப்பிள். ஸோ தண்ணி குடிக்கணும்னா கோழி அதை கொட்டுச்சுன்னா கரெக்டாக ட்ராப்ஸ் வரும், தண்ணி அது குடிச்சுக்கும். இது பாக்ஸாக இருக்கும் ஃபுல்லாக. ஒரு பாக்ஸில் 8 கோழி அல்லது 7 கோழி பாக்ஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 8 கோழி அல்லது 9 கோழி வச்சுருக்கோம். ஸோ இதில் மென்யூர் வந்து கீழே பெல்ட்டில் போயிடும். அது கீழே கன்வேயர் பெல்ட் இருக்குது, மென்யூருக்கு. எக்கு உருண்டு இப்படி இந்த உருண்டு வந்து இந்த எக் பெல்ட்ல உட்காந்துரும். ஓகே சார், அதாவது அதுக்கேத்த மாதிரி அதை அமைச்சிருக்கீங்க. அந்த எக் வந்து போட்ட உடனே ஸ்லோவா இங்க வந்து உடையாது. பேட்டரி சிஸ்டம், பேட்டரி கேஜஸ் பேரு. ஓகே ஓகே, இதுதான் ஃபீடு ட்ராலி. ஓகே, ஃபீடு வந்து இப்போ இந்த சைலோல இருந்து வந்து இந்த பைப் வழியா வந்து ஃபீடு ஃபில் ஆயிக்கும். ஓகே, ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆன் பண்ணோம்னா ஃபீடு மூவ் ஆகும். ஓகே, இது ஒவ்வொரு கேஜுக்கும் இது சென்சார் இருக்கு. அந்த லாஸ்ட்ல போயிட்டு சென்சார் டச் ஆச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். ஒவ்வொரு கேஜுக்குமே இது ஃபீட் கொட்டிட்டே போயிடும். ஆமா சார், இப்போ 4 கேஜ் செட்டப் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இதுல 4 தான் வளர்க்க முடியுமா? இல்ல, இதுல நம்ம வந்து எவ்வளவு டயர் வேணாலும் ட்ரெயின் பர்த் சிஸ்டம் மாதிரி. இப்போ நாங்க வந்து 4 டயர் போட்டிருக்கிறோம். இது 8 டயரு, 5 டயரு, அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டயர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே சார், இப்போ நான் இந்த வேஸ்டேஜ், இந்த ஒவ்வொரு கேஜுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் கண்டிப்பா வரும். அந்த வேஸ்டேஜ் வந்து நீங்க கலெக்ட் பண்றேன்னு சொல்றீங்க. இப்போ கீழே இருக்கிறது வேஸ்டேஜ் கலெக்ட் ஆயிடும். இப்போ மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எப்படி கலெக்ட் பண்றீங்க? இப்போ ஒவ்வொரு டயர் பேர்ட்ஸுக்கு கீழே ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கும். ஓ, அதாவது இப்போ நான் கன்வேயர்னு சொல்றது எக்குக்கு தனி கன்வேயரு, மென்யூருக்கு தனி கன்வேயரு. ஸோ இந்த டயர் பேர்ட்ஸ் கீழே ஒயிட் கலர்ல இருக்கிறது மென்யூர் கன்வேயர். ஓகேங்க சார். அந்த மென்யூர் இதோட டிராப்பிங்ஸ் எல்லாம் வந்து மென்யூர் கன்வேயர்ல விழுந்துரும். ஓகே, கீழே இருக்கிற டயரோடது அதுக்கு கீழே இருக்கிற மென்யூர் கன்வேயர்ல விழுந்துரும். நம்ம எத்தனை டயர் போடுறோமோ அத்தனை மென்யூர் கன்வேயர் இன் பிட்வீன் இருக்கு. ஓகேங்க சார். அப்ப அதாவது ஒவ்வொரு டயருக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் சிஸ்டம் வந்து வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே சார், இப்போ இந்த பேட்டரி கேஜ் சிஸ்டம்ல போட்டிருக்கீங்க. ஆமா. ஸோ இதுல வந்து கோழி பண்ணாலே பொதுவா ஹீட் இருக்கும். ஆமா, அதனாலதான் அந்த கோழி வந்து கொஞ்சம் நிறைய இடைவேளை விட்டு வளர்ப்பாங்க. இப்போ கேஜ் சிஸ்டம்ல பக்கத்துல நம்ம 4 ரோ கிட்ட வச்சிருக்கோம். இதோட ஹீட் எப்படி கண்ட்ரோல் ஆகுது? கோழிகள் இறக்காம இருக்கா? ஜென்ரலா கோழிகள் நிறைய பாப்புலேஷன் இருக்கும்போது கோழிகள் ஹீட் அதிகமாகும். ஓகே, பட் எவ்வளோ ஸ்பேஸுக்கு எவ்வளோ கோழிகள் இருக்கணுங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ இவங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஸ்பேசிங், போதுமான இடைவெளி விட்டு போடணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம நிறைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு நெருக்கமாக போட்டோம்னா வெய்ய காலத்தில் அதெல்லாம்
ப்ராப்ளம் ஆயிடும். ஓகேங்க சார். ஏர் சர்க்குலேஷன் ஃபேன் கண்டிப்பாக மாட்டணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்க சார். ஸோ இப்போ மழை காலத்தில் வந்து மழைலாம் பெய்யுங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் கோழி மேலே வந்து சாரல் எதனா படுமா? கோழி மேலே சாரல் பட்டா தப்பு இல்லை. பட் கோழி சாப்பிட்ற ஃபீடு மேலே ஃபீடு நனைஞ்சது அப்படின்னா ஃபீடில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து உடனே ஃபார்ம் ஆயிடாது. இப்போ இன்னைக்கு நனைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு அதை சாப்பிட்டு முடிச்சிரும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபீடு நலையாம பார்த்துக்கணும். அப்படி நனைஞ்சு ஒரு நாளுக்குள்ள அது சாப்பிட முடியல அப்படின்னா அதை நம்ம எடுத்து அப்புறப்படுத்திடணும். அப்போ சாரல் வந்தாலுமே இப்போ கீழெல்லாம் நனைஞ்சிருக்கு, இது பிரச்சனை இல்லை. இப்போ கூட மழை வந்தது, அதனால நனைஞ்சிருக்குது. பட் அது வந்து ஃபீடு நலையாத அளவுக்கு பார்த்துக்கணும். ரொம்ப காத்தடிச்சு அதிகமாக மழை வந்தது அப்படின்னா, சாரல் புயல் அடிச்சு சாரல் வந்தது அப்படின்னா, நனைஞ்சது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும். அது எப்பாவது ஒரு டைம் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரூஃபோட இதை வந்து வெளியே நீட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அது குறைவா இருக்கும். ஓகேங்க சார். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க சார். இப்போ உங்களோட பண்ணையில ஒரு ஷெட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறீங்க. ஒரு நாளைக்கு அதோட வேஸ்டேஜஸே நிறைய வரும். ஸோ அந்த வேஸ்டேஜஸை பண்ணையிலேருந்து எப்படி சார் வெளியேற்றுறீங்க? இப்போ கோழியிலிருந்து வர்ற மென்யூர் வந்து கன்வேயர் பெல்ட்ல இருந்து வந்து இந்த எண்டில் கீழே விழுகுது. இங்கே கிராஸ் கன்வேயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. கிராஸ் கன்வேயர் ஆன் பண்ணோம்னா இந்த பெல்ட் ஆன் பண்ணிட்டு கிராஸ் கன்வேயர் 2 பேரலாக ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணும்போது வெளியில் வந்து ட்ரக்குக்கோ டிராக்டர்லேயோ அல்லது டிப்பர் லாரிலேயோ வந்து நிறுத்தின வண்டி அதில் லோட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக எடுத்துருவோம். அப்போ இங்கே ஸ்மெல் இருக்காது, வர்ற தொல்லை இருக்காது. இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். பண்ணை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். பண்ணை ஆமாம். ஓகேங்க சார். எப்பயுமே டெய்லியுமே கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிட்டு டெய்லி பண்ணுற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் ரெகுலராக பண்ணிடுவோம். மென்யூர் ரிமூவல் வந்து ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கோம். ஓகேங்க சார். இப்போ உங்களோட கருத்துப்படி நம்ம சாராஸ் பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட்டை வந்து யூஸ் பண்றீங்க. இது யூஸ் பண்றதுனால எவ்வளோ வேலையாட்கள் வந்து உங்களுக்கு மிச்சமாகுது சார்? இப்போ நாங்கள் போடும்போதே இந்த ஆட்டோமேட்டட் ஃபார்ம் போட்டோம். நாங்கள் பழைய கன்வென்ஷனல் போல்ட்ரி ஃபார்ம் கலிஃபோர்னியா கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நாங்கள் ரொம்ப ஸ்டடி பண்ணல. அதில் ஆட்கள் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால இந்த மாதிரி போட்டால் ஆள் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி போகும்போதே இந்த மாதிரி போயிட்டோம். ஓகேங்க சார். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஆள் வச்சு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ மொத்தமாக 4 பண்ணை இருக்கு. 4க்கு சேர்த்து ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. 15 பேர் இருக்காங்க. ஆமாம். ஃபீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எக் கலெக்ஷன் பண்ணுறது, வேக்சின் போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் வச்சுக்கிறாங்க. ஓகேங்க சார். இப்போ நீங்க இது வந்து 7 இயர்ஸ் முன்னாடி உங்களோட எக்யூப்மெண்ட், அதாவது சாராஸ் பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சா? சர்வீஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணது இவங்க தான் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சர்வீஸ் ஆகட்டும் எதுனாலும் அவங்க வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கூப்பிட்டா உடனே வந்து என்னன்ட்டு இது சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ், ஹை ஸ்கேல் பிஸ்னஸ் சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங்லேயே. இதோட ப்ராஃபிட்டை பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார்? இல்லை, ப்ராஃபிட்டுங்கிறது நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. ஃபீட் காஸ்ட்டு, எக் காஸ்ட்டு, பேர்டோட ப்ரொடக்டிவிட்டி, அதோட ஹெல்த் இஷ்யூஸு, இந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதில் இவ்வளோதான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. காஸ்ட் ஆஃப் எக்கோ, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபீடோ நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், டியூரபிளாக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து இவங்க கூட அசோசியேட் ஆனது முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எதுனாலும் நாங்கள் அவங்கள கேட்போம். ஸோ அவங்க இப்போ எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நிறையா அப்கிரேடேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபீட்பேக் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க அதை வச்சு நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நான் கூட சொல்லுவேன், இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இது பண்ணலையே அப்படின்ட்டு. அவங்க எதுனாலும் இவங்க கிட்ட. ஓகே, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேடும் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாங்க. ஓகேங்க சார்.
ஸோ இப்போ இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் உழைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது வந்து தரமா இருந்தால் தான் நம்ம லாங் டேர்ம்ல தான் இது லாபமே எடுக்க முடியும். கரெக்டுங்க. இப்போ இந்த ட்ரஃப் இருக்கு அப்படின்னா இப்போ இது மேலதான் ஏறியே பார்ப்பாங்க. இது மாதிரி 2 பேர் 4 பேர் மேலே ஏறினா கூட ஒன்றாகாது. ஸ்டர்டியா இருக்கு, ரொபஸ்டா இருக்கு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்க சார். இதெல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் GI ஸ்டீல். ஓகே. கேல்வனைஸ்ட் அயர்ன். ஓகே. அதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. பட் சாரா பொறுத்த வரைக்கும் அவங்க பெஸ்ட் குவாலிட்டி தான் போற மாதிரி எனக்கு தெரியுது. அன்னைக்கு அறிமுகமானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்க சார். இப்போ பார்க்குற விவசாயிகளும் அவங்கள வந்து அணுகி அவங்களோட ஃபார்முக்கு வந்து கண்டிப்பா இதை அவங்க பயன்படுத்தலாம். ஆமா, எனக்கு கேட்கறவங்களுக்கு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத நான் கண்டிப்பா ஷேர் பண்ண தயாரா தான் இருக்கேன். ஓகேங்க சார். சார் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஹென் ஃபார்ம் பிஸ்னஸில் வந்து வராங்க. அது மாதிரி நிறைய புதுசாக வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணணும், ஒரு அட்வைஸாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது இந்த போல்ட்ரி ஃபார்ம்ல வந்து புதுசாக போல்ட்ரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் செலெக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டு. கரெக்டான லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, அப்புறம் ஷெட்டு அமைக்கிறதுலேருந்து ஒரு ஷெட்டுக்கு அடுத்த ஷெட்டுக்கு இருக்கிற இடைவெளி, ஷெட்டுக்குள்ளே ஒரு ரோக்கு அடுத்த ரோக்கு இருக்கிற இடைவெளி, ஒரு பாக்ஸில் எத்தனை கோழி போடலாம் அப்படிங்கிற இடைவெளி, அந்த நம்ம ஷெட் அமைக்கிற இடத்துல பண்ண ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வாங்குற மெட்டீரியலோட குவாலிட்டி யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து. அடிப்படை முக்கியமான விஷயமே இந்த குவாலிட்டி தான், ப்ராடக்டோட குவாலிட்டி தான். ஏன்னா அது சரியில்லைன்னா 3 வருஷத்துலேயே நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். 3 வருஷத்துல இல்லைங்க, ஒரே வருஷத்துல ஒரு பேட்ச்ல கூட மாத்துற சூழ்நிலை வந்துடும். நம்ம கரெக்டான குவாலிட்டி செலக்ட் பண்ணலைன்னா நம்ம மிஷினை பார்க்கும்போது, அதாவது எக்யூப்மெண்ட்ஸை பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். வந்து பேர்ட்ஸ் வந்து லைவாக ஆன் ஆகும்போது, இப்போ பெல்ட் ரன் ஆகலையோ, பெல்ட் கிராஸ் ஆச்சுனாலோ அதோட மென்யூரை மறுபடி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் தான் உள்ளே போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், உங்களோட பண்ணையை எங்கள் சேனலுக்கு அலோவ் பண்ணி உங்களோட பண்ணையை சுற்றி காமிச்சிருந்தீங்க. ப்ளஸ் விவசாய நேயர்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் மிகப்பெரிய நன்றியும் தெரிவிக்கிறோம் சார். ப்ளஸ் பார்க்குற விவசாயிகள் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணையை வந்து அமைக்கணும்னா சாராஸ் பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வெப்சைட் வந்து நாங்கள் வீடியோ டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்டில் தெரிவிக்கலாம், இல்லை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.